அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிஷ் பார்க்கலாம். மட்டன் புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு 2 ஸ்லைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து போட்டுக்கணும். ஏன்னா மட்டனுக்கு வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து போட்டால் தான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 பெரிய சைஸ் வந்து சாப் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இந்த மசாலாலாம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து 200 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது புளி குழம்பு சொல்கிறதுனால நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஒரு 1/2 hour முன்னாடி வந்து ஊற வச்சு அதுலேருந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா மட்டனோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளே வந்து போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வெந்து வந்த உடனே நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி என்ன மசாலா பார்த்திங்கன்னா, கிரேவி திக்னஸ்க்காக ஒரு 3-4 பீஸ் வந்து கோகோனட்டும், அப்புறம் ஒரு டொமேட்டோ, ஒரு 2 ஆனியன் போட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிரேவிக்காக இப்படி மசாலா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ மட்டனுக்காக ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம மட்டன் வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணலாம் இந்த இதில். ஸோ முருங்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி நான் எனக்கு வந்து சேப்பக்கிழங்கு தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதோட காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் சால்னா, அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது குக்கருக்குள்ளே ஒரு 2 விசில்ஸ் விட்டு எடுத்துட்டா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக ஓப்பன் பண்ண இந்த மாதிரி டெக்ஸ்டரில் ரெடி ஆகிடும் நம்ம புளிக்குழம்பு மட்டன் சால்னா. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சாதத்துக்கு டேஸ்ட் இருக்கும். நான் கொஞ்சம் இதுவாக தான் செஞ்சேன். நைட்டு வந்து சப்பாத்தி கூட நாங்கள் சாப்பிட்டுப்போம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சப்பாத்தி, தோசை, இட்லி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.